Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Sandal color, pink color silk thread, ball chain, pink color tilagam zip stone, white chain stone, white stone. Fabric glue போட்டிருக்கேன். பைப்பிங் thread நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே லைன்ல போடணும். இதில் வந்து thread work போட்டுக்கலாம். பைப்பிங் threadல மேலே நான் silk thread வச்சு thread work போட்டுக்கலாம். இதில் 1.5 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். silk threadல 5+5 10 strands எடுத்திருக்கேன். நீடில் இதிலிருந்து எடுத்து நம்ம கிராஸ் ஸ்டிச் போடணும். இங்கேருந்து எடுக்கணும். எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் திரும்ப நீடில் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சிக்காகும், அதனால் பிடிச்சிட்டு போடுங்க. நம்ம இதை கட் பண்ணிடலாம், அதனால அது போதும். அது வரைக்கும் இந்த த்ரெட் காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிலுமே போடணும். பைப்பிங் த்ரெட் ஒட்டிலுமே நீடில் வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து 1.5 inch போட்டோம் இல்லையா, போட்டுட்டு திரும்ப இங்கே இதில் போட்டுக்கலாம். பிங்க் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாண்டல் கலர் போடுறோம். சில்க் த்ரெட்டில் பாருங்கள், த்ரெட்டு வந்து இதிலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ இங்கே போடணும். சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால சிக்காகும், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சிக்காகாது. பைப்பிங் த்ரெட் தெரியாமல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இந்த சைடு இந்த சைடும் இப்போ இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். பிங்க் கலர் திலகம் சிப் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு இதை சுற்றிலும் நான் பால் செயின் போடுறேன். பால் செயின் போட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போடுறேன். இப்போ இதை சுற்றிலும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டோன், ஒன் சைட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசு ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன சைஸ், இங்கே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன், அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி சின்ன சைஸ் போட்டுட்டு இங்கே ஒரு ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை ஒட்டிலுமே போடணும்.
பாருங்கள், ஒரு பெரிய பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ஒன்று, ஒரு ஒயிட் ஸ்டோன். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இதில் இருந்து இது வந்து 1.25 இன்ச்சுக்கு நேராக போட்டிருக்கேன் ஸ்டோனு. அந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் போட்டோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்து போட்டோம்னா கரெக்டாக இருக்குமே. ஃபஸ்ட்டே எல்லாம் போடாமல் ரெண்டும் போட்டுட்டு அது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்து போடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதிலிருந்து இது 1.25 இன்ச் கரெக்டாக இருக்குது. அதேமாரி நம்ம வந்து எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கு இடையிலையும் ஒரு திலகம் செப்பி ஸ்டோன் போட்டிருக்கேன். அதை சுற்றிலும் ஒயிட் செயின் ஸ்டோன் போடுறேன். 12 ஸ்டோன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நேராக வந்து பெரிய சைஸ் பீட்ஸ் ஒன்று போடுறேன். இப்போ ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம இந்த பீட்ஸ்க்கு வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் போடுறப்போ அது சேம் கலர் த்ரெட் போடுங்க. சாண்டல் கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். த்ரெட் வெளியில் தெரிஞ்சாலும் தெரியாமல் இருக்கும். போட்டுட்டு இங்கே செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் இந்த மாதிரியே போடுங்க, நீட்டாக வரும். இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரியே வரும். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கு முடித்தோன்னே ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.